நேரத்துல எங்க போயிருப்பாரு? நானும் அதாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவன் ஓகே சொல்றானா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் முடியாது. அவன் ஓகே சொன்னாலும் சொல்லாட்டியும் ஏர்போர்ட்டுக்கு நானும் போக தான் போறேன். என் புள்ள முதல் முறையா என்ன பிரிஞ்சு 1 மாசம் இருக்க போறான். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வர லேட் ஆனாலும் என்னால தாங்கிக்க முடியாது. 1 மாசம் நான் எப்படி அவனை பார்க்காம இருக்க போறேன்னே தெரியல. சித்தி, ஃபீல் பண்ணாதீங்க சித்தி. கபிலன் ஒரு நல்ல விஷயத்துக்காக போறான். அவன் போகும்போது நீங்க சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க. நீங்களே இப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தா அவனால அங்க போய் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சரி, ரித்திகா எங்க? அவ கபிலன் கூட தான் இருக்கா. பாவம் அவ. என்ன விடுங்க, அவதான் ரொம்ப கவலையா இருக்கா. சிவா, கபிலன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவான். அங்க காமாட்சி இருக்கால? அங்கதான் இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணி பேசினேன். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. கபிலன் அங்க போன கொஞ்ச நேரத்துல நாமளும் அந்த லாட்ஜுக்கு போய் ஆகணும். நாம அங்க இருக்க போறது ஈவினிங் வரைக்கும் தான். சோ அந்த டைம்குள்ள அங்க நடக்கிற எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி ஆகணும். ஓகே, ஒருவேளை நாம நைட் ஸ்டே பண்ற சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்றது? அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சிவா. ஆனா நம்ம அதிகமாலாம் டைம் எடுத்துக்க கூடாது. மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்ல கபிலனை வச்சு வர்மா என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த சீரியல் பாம்பு பிளாஸ்ட் பண்ண மாதிரி இப்பவும் ஏதாவது பண்ண கூட சான்ஸ் இருக்கு. அதனால ஒவ்வொரு நாள் ஆக ஆக அது ரொம்ப டேஞ்சர் தான். சரி வா, எல்லாரும் வெளிய இருக்காங்க. கபிலனை சென்ட் ஆஃப் பண்ணும்ல. இந்த 2 ரூம்ல தான் ஒரு ரூம்ல கபிலன் வந்து தங்க போறான். நம்ம ரூம் அங்க இருக்கு. எல்லாம் பக்காவா இருக்கு. எப்படியும் கபிலன் அக்காவை கழட்டி விட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சாகணும். இந்த 2 ரூமோட ஸ்பேர் கீ வாங்கிட்டீங்களா? மாஸ்டர் கீ என்கிட்ட இருக்கு. இதை வச்சு எந்த ரூமை வேணா நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, டோர் ஓபன் பண்ணுங்க. யா. ஐலி, கேமரா விடு. ஓகேவா? பக்கா பக்காதான். சரி, சீக்கிரம் வா. கபிலன் வரத்துக்குள்ள அந்த ரூம்ல கேமரா செட் பண்ணிடலாம். சரி. ஓபன் பண்ணுங்க. ஐலி, அதே மாதிரி வச்சிடலாமா? என்னங்க, ரொம்ப சந்தோஷமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்க போல. நான் வழக்கமா ஆபீஸ்க்கு கிளம்புற மாதிரி தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன நான் சந்தோஷமா கிளம்புற மாதிரி தெரியுது உனக்கு? இல்லையே, உங்க முகத்துல வழக்கமா இருக்கிறத விட இன்னைக்கு பிரகாசம் கொஞ்சம் அதிகமா தெரியுதே. என்ன, காலையிலேயே ஏதாவது பிரச்சனை பண்ணலான் இருக்கியா? என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி அமையுது. நான் என்ன பண்றது சொல்லுங்க.
நானும் முடிஞ்ச வரைக்கும் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா நீங்க தான் அந்த நினைப்பை கெடுத்துறீங்களே. அதான் சிவா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன். நான் இப்போ வரைக்கும் அப்படிதானே இருக்கேன். நேத்து கூட அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சும் நீ சொன்ன மாதிரி நான் எதுவுமே காட்டிக்கலையே. இப்ப வேற என்ன காரணத்தை தான் பிடிச்சிருக்கேன்?